பிரணீதாவும் நானும் இன்னைக்கு சேர்ந்து சமைச்சோங்க. ஆமாங்க, சண்டே அன்னைக்கு காலையில எழுந்துச்சு குளிச்சு முடிச்சுட்டு பிரணீதா வந்து அவளுக்கு பிடிச்ச பூசணி விதை வந்து சாப்பிட்டுக்கிட்டு டிவி பார்த்துட்டு இருந்தா. மட்டனை குக்கர்ல போட்டு வேக வச்சுட்டேன். சரி சில்லி கலந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிக்கன் வாஷ் பண்ணி ஒரு பாத்திரத்துல வச்சிருக்கேன். அதுல வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட், தயிர், உப்பு, மிளகாத்தூள், பெப்பரு, லெமனு எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஊற வச்சிட்டேன். மட்டன் வெந்துருச்சான்னு எடுத்து செக் பண்ணேன். எனக்கு ஒரு டவுட் இருந்ததுனால எங்க மாமியார்ட்ட கொடுத்து வெந்துருச்சான்னு பார்க்க சொன்னேன். இன்னும் வேகணும்னு சொன்னதுக்கு அப்புறம் மறுபடியும் குக்கரை மூடி வச்சு வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் தயிர் பச்சடிக்கு தயிரும் வெங்காயமும் போட்டு கலந்து வச்சிட்டேன். அதுக்கப்புறம் பிரியாணிக்கு தேவையான வெங்காயம், தக்காளி இது எல்லாமே கட் பண்ணி வச்சிட்டேன். பிரணீதா தொட்டில ஆடிக்கிட்டே என்னை பார்த்து கூப்பிட்டுட்டே இருந்தா. நான் வந்து அதுக்குள்ள மட்டன் பிரியாணிக்கு தேவையான எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தை வச்சு அதுல எண்ணெயை ஊற்றி பட்டை, லவங்கம், ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் என் பையன் வந்து காலையிலேயே டான்ஸ் கிளாஸ் போயிருந்தான். முடிச்சிட்டு வந்துட்டான். அதுக்கப்புறம் வெங்காயத்தை போட்டு நல்லா வணக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அதையும் நல்லா வணக்கிட்டு அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், தக்காளி, உப்பு சேர்த்து நல்லா வதக்கினதுக்கு அப்புறம் புதினா கொஞ்சம் போட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுட்டு மிளகாத்தூள் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அதோட அரை கப் தயிரை ஊற்றி நல்லா கதன்னு வேக விட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் பிரணீதா கூப்பிட்டுட்டே இருந்தேன்னு சொன்னா இல்லையா, அவளும் வந்து நானும் சமைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் குண்டாவை போட்டு கரண்டி வச்சு கிண்டிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் பிரணீதாவை சேர்ல நிக்க வச்சுட்டு வெந்த கறியை எடுத்து தண்ணி இல்லாம ஃபில்டர் பண்ணி அந்த மசாலால போட்டு நல்லா கலந்து விட்டாச்சு. நானா கலப்பேன்னு சொல்லிட்டு பிரணீதாவும் நின்று கிண்டிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் மசாலாவோட கறி நல்லா கலந்து வந்ததுக்கு அப்புறம் நம்ம கறி வேக வச்ச தண்ணியோட சேர்த்து 1க்கு 2 தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சாச்சு. மூடி வச்சு அவளே மூடுறாளாம் பாருங்களேன். மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் சூப்பர் சொல்லிட்டு கிளாப் பண்ணிட்டு இருந்தா. நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் லெமன் வந்து தேவையான அளவு புழிஞ்சு விட்டேன். அதுக்கப்புறம் உப்பு எந்த அளவுக்கு இருக்குன்னு செக் பண்ணேன். அதுக்கப்புறம் எங்க மாமியார் ஒரு வாட்டி உப்பு பார்த்துட்டு செக் பண்ணி அவங்க கொஞ்சம் உப்பு போட்டாங்க. அதுக்கப்புறம் அரிசி வந்து வாஷ் பண்ணி வச்சிருந்தேன். கொதிக்கிற தண்ணியில அதை போட்டு நல்லா கலந்து விட்டு அரிசி தண்ணி ஒன்னா வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் 2 ஒன்னா வந்ததுக்கு அப்புறம் தம் வச்சாச்சு. பார்த்து வெளியே போகாம இருக்க அந்த ஹோல்ல வந்து நான் லவங்கத்தை வச்சேன். அடுப்பு சிம்லியா வச்சு வேக வச்சாச்சு. இப்போ வந்து பிரியாணி நமக்கு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. மேல மல்லி இலை தூவி நல்லா கலந்து விட்டு அதை தனியா வச்சாச்சு. அதுக்கப்புறம் ஊறின சிக்கனை எடுத்து அதோட தேவையான அளவு கார்ன்ஃபிளவர் ஆட் பண்ணிட்டு கார்ன்ஃபிளவருக்கு ஏற்ற மிளகாத்தூள், உப்பு ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வானல்ல எண்ணெயை வச்சு கொஞ்சம் கொஞ்சமா சில்லி போட்டு பொரிச்சு எடுத்தாச்சு. பிரணேஷ்க்கு வந்து சில்லி ரொம்ப பிடிக்கும். நான் வந்து பொரிக்க அவன் நடுவில் வந்து சிக்கன் சாப்பிட்டுட்டே இருந்தான். எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் சாப்பிடலான்னு சொல்லிட்டு எல்லாம் எடுத்துட்டு வந்து வச்சாச்சு. எடுத்துட்டு வந்து வச்சதுமே பிரணீதா நான் தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் அவ சாப்பாடு போட்டுட்டு இருந்தா. சாப்பாடு எல்லாம் போட்டு சில்லி, முட்டை எல்லாம் கரெக்டா எடுத்து வச்சா. இந்த சண்டே மட்டன் பிரியாணி, சிக்கன் 65 எக்கோட வந்து சூப்பரா முடிஞ்சது. எல்லாருமே சூப்பரா சாப்பிட்டாங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய். இன்னைக்கு நான் வச்சிருந்த ரோஸ் செடியில இருந்து நிறைய ரோஸ் வந்துருந்ததுங்க. அதுல இருந்து ஒண்ணு பிச்சு பிரணீதாக்கு வச்சு விட்டு இன்னைக்கு வந்து கோயிலுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பணும். அப்படியே அவங்க பாட்டிக்கு பாய சொல்லிட்டு கிளம்பிட்டோம். கோயிலுக்கு வந்த உடனே பிரணேஷ்க்கும் பிரணீதா பேர்லயே அர்ச்சனை பண்ணணும்னு சொல்லிட்டு அர்ச்சனை தட்டு வாங்கணும். அதையும் நான் தான் வாங்குவேன்னு சொல்லிட்டு பிரணீதா வாங்கினா. அதை வாங்கிட்டு விநாயகருக்கு வந்து விளக்கு போட்டு அப்படியே படியேறும்போது முருகனுக்கு கீழே விளக்கு போட்டு அப்படியே படியேற ஆரம்பிச்சோம். இந்த ஸ்டெப்ஸ் அதிகமா இருந்ததுனால பிரணீதாவை நான் கொஞ்சம் தூரம், அவங்க அப்பா கொஞ்சம் தூரம் மாத்தி தூக்கிட்டு நடந்தோம். வழியிலேயே சின்ன சின்ன கோயில் இருந்தது. அப்படியே கும்பிட்டுட்டே மேலே ஏறி வந்துட்டே இருந்தோம். திரும்பி பார்த்தா இவ்வளோ தூரம் நடந்து வந்திருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு வழியில உட்கார இடம் இருந்தது. அங்க கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அங்க வந்து யானை சிலை ஒண்ணு இருந்தது. பிரணீதா பார்த்துட்டு யானைன்னு சொல்லிட்டு இருந்தா. அப்புறம் கொஞ்ச தூரம் நான் நடக்கிறேன்னு சொல்லிட்டு பிரணீதா கீழே இறங்கி நடந்தா. அதுக்கப்புறம் கோயிலுக்கு போயாச்சு. முருகரை பார்த்து தரிசனம் பண்ணியாச்சு. இதுல பிரணீதாவும் அவங்க அப்பாவும் எவ்வளவு பக்தியா இருக்காங்கன்னு பாருங்களேன். அப்படியே அங்க இருக்க வியூலாம் பார்த்துட்டு அப்படியே கோயில இருந்து கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம். வழியில வந்து குரங்கு ஒண்ணு நின்றுட்டு சாப்பிட்டுட்டு இருந்தது. பிரணீதா அதை பார்த்து குரங்குன்னு சொல்லிட்டு இருந்தா. மலையில இருந்து கீழே இறங்கினதுக்கு அப்புறம் மரத்துக்கடியில உட்காந்து கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நாங்க கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் டீ சாப்பிடலாம்னு சொல்லிட்டு ஒரு மரத்துக்கடியில அழகா சேர் எல்லாம் போட்டு வச்சிருந்தாங்க. நானும் பிரணீதாவும் பிஸ்கெட் சாப்பிட்டுட்டு இருந்தோம். எனக்கு வந்து காஃபி வந்தது. நான் தொட்டு தான் சாப்பிடுவேன்னு சொல்லிட்டு பிரணீதா அதுல தொட்டு சாப்பிட்டுட்டு இருந்தா. அங்க டீ கடையில இருந்தவங்களுக்கு பாய் சொன்னா பிரணீதா. அப்படியே கிளம்பிட்டோம். பிரணீதா வந்து அவங்க பாட்டிக்கு வந்து பிளைன் கிஸ் கொடுத்துட்டு நாங்க கிளம்பிட்டோம். எங்கன்னு பாத்தீங்கன்னா பையனை டியூஷன்ல இருந்து கூப்பிட்டுட்டு ரொம்ப நாளைக்கு அப்புறம் வெளியே போய் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹோட்டல் போனோம். எங்க மாமியார் வந்து கால் வலிக்குது நான் வரல அப்படின்னு சொல்லிட்டாங்க. உள்ள போனதுமே பிரணீதாவை ஒரு சேர்ல உட்கார வச்சுட்டேன். அதுக்கப்புறம் அவங்க அப்பா வந்து அந்த சைடு உட்கார்ந்து இருந்தாரு. பையனும் பொண்ணும் நான் எங்க அப்பா கூட தான் உட்காருவேன்னு சொல்லிட்டு அந்த சைடு போய் உட்காந்துட்டாங்க. பிரணேஷ் வந்து பிரணீதாவோட ஜடை வந்து தென்னை மரம் மாதிரி இருக்குன்னு தடவிட்டு இருந்தான். பிரணீதாவுக்கு கோவம் வந்து அடிச்சுட்டா. ஐயோ அடிச்சிட்டமேன்னு சொல்லிட்டு அப்புறம் அண்ணனுக்கு ஒரு கிஸ் கொடுத்தா. பிரணீதா தண்ணி குடிச்சிட்டு இருந்தா. நாங்க ஆர்டர் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஆர்டர் வரத்துக்காட்டி பிரணேஷும் பிரணீதாவும் ஏதேதோ ரியாக்ஷன் கொடுத்து விளையாண்டுட்டு இருந்தாங்க.
வந்து பிரணேஷ்க்கு வச்சாங்க. அதுக்கு பிரணீதா என்ன சொல்றான்னு பாருங்களேன். சாப்பிடலாமா? பிரணீதா கிட்ட என்ன சாப்பிடலான்னு கேட்டா என்ன சொல்றான்னு பாருங்களேன். என்ன சாப்பிடலாம்? சீச்சியா? ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே பிரணேஷோட சிக்கன் கிரேவி வந்துருச்சு. அதுக்கப்புறம் எங்க வீட்டுக்காரோட சிக்கன் ஃப்ரைட் ரைஸும் வந்துருச்சு. பிரணீதா வந்து சிக்கன் மட்டும் போதும்னு சொல்லிட்டு அவங்க அப்பா பொறுக்கி வச்சாரு. அவ வந்து சிக்கன் சாப்பிட்டுட்டு இருந்தா. அதுக்குள்ளேயே பிரணேஷ்கான நானும் வந்துருச்சு. நானும் சிக்கன் கிரேவியும் சாப்பிட்டுட்டு இருந்தா. நான் வந்து தந்தூரி ஆர்டர் பண்ணியிருந்தேன், அது வந்துருச்சு. நான் வந்து தந்தூரி சாப்பிட்டேன். அவங்க அண்ணா நான் சாப்பிட்டான்னு சொல்லிட்டு அவளும் கேட்டா. அவளுக்கு சின்ன சின்னதா பிச்சு வச்சா. அவளே குழம்புல தொட்டு பெரியவங்க மாதிரி அவளே சாப்பிட்டுட்டு இருக்கா. ஒரு வாய் சாப்பிட்றது, அப்புறம் தண்ணி குடிக்கிறது, ஒரு வாய் சாப்பிட்றது, தண்ணி குடிக்கிறதுனே அவ ஃபுல்லா தண்ணி தான் குடிச்சு வயிற்ற நப்பி வச்சிருக்கா. பிரணேஷ் வந்து ஃபைனலா முடிச்சதுக்கு அப்புறம் ஜீரண ஆவலமா ஒரு ஜூஸ் சொல்லு அப்படின்னு சொன்னா. ஓகேப்பா சொல்றேன்னு சொல்லிட்டு ஒரு லெமன் ஜூஸ் வந்து நான் ஆர்டர் பண்ணேன். குடிச்சு முடிச்சுட்டு பில் எல்லாம் பே பண்ணிட்டு கிளம்பிட்டோம். வெளியே வந்து அந்த கடையில இருக்க அண்ணா இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து பாய் சொன்னா பிரணீதா. அப்படியே கிளம்பிட்டோம். ஸ்கூல் லீவ் வரப்பலாம் மழையே வர மாட்டேங்குதுமா, பாப்பா அழுவுறா பாரு. ஆமாங்க, பிரணேஷ்க்கு எப்ப ஸ்கூல் லீவ் விட்டாலும் மழையே வரதில்ல. நாங்க 4 பேரும் வெளியே கிளம்பிட்டோம். வெளியே கிளம்பினாலே பிரணீதாக்கு செம குசி ஆயிடுறா. வெளியே வந்தா வானம் மோடமா தான் இருந்தது. எங்க போனோம்னு பாத்தீங்கன்னா, எனக்கு கல்யாணம் ஆகி இத்தனை வருஷத்துல இங்க ஊர்ல ஆறு இருக்குன்னு தான் பேரு. அதுல தண்ணி வந்து நாங்க பார்த்ததே இல்ல. 17 வருஷம் கழிச்சு ஆத்தூர்ல இருக்க வசிஷ்ட நதியில தண்ணி வந்திருக்கு. இவ்வளோ தண்ணி போய் இப்பதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். மற்ற நாள்லாம் அந்த பாலத்துல யாருமே இருக்க மாட்டாங்க. இப்போ வந்து காரு பைக் நிறுத்திட்டு எல்லாருமே தண்ணியை வேடிக்கை பார்க்க வந்துட்டாங்க. 17 வருஷம் கழிச்சு இப்பதான் இந்த ஆத்துல இவ்ளோ தண்ணி வருது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிக்கிட்டாங்க. பிரணேஷ்க்கு லீவ் விட்டதுக்கு இங்க போய் தண்ணியை பார்த்துட்டு அப்புறம் எல்லாம் வந்துட்டோம்.